ஹலோ மை டியர் ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஒரு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த டீகோடிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியா அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பேர் ஆக்டர் நம்ம தருவாக்குறோமோ இல்லையோ, பட் நம்ம இதோட எசன்ஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதோட வார்த்தைகளை நம்ம என்ன மீனிங் தருது, என்ன அர்த்தம் இதனால் வருது, அண்ட் இது கூட அசோசியேட் ஆன லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸே நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிக்கிறதுக்கோ இல்லைனா இந்தியன் பாலிட்டியோட கிளாஸோ இல்லை. இது ஜஸ்ட் நம்ம வந்து டெய்லியும் 2 ஆர்டிக்கிள் நம்ம படிக்கிறோம். 2 ஆர்டிக்கிள் படிக்கிறதுனால பிஃபோர் நம்ம இன்னும் 6 மாதத்தில் நமக்கு குரூப் 1 எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, 6 மாதம் கூட இல்லை. அந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே நம்ம தரோ ஆயிடணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இது ஜென்ரலாக ஆஸ்பிரன்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு காமனாலிட்டி என்னென்னா, நம்ம எல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை வச்சு தரோவாக படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், நிறைய ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா, இதோட பேசிஸ் பேர் ஆக்டை வந்து நம்ம வந்து பார்க்கவே நம்ம மறந்துடுறோம். நீங்கள் இதுக்கு வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனலில் இருக்கணுன்ற இது மட்டும் ரீசன் அவசியம் இல்லை. ஏன்னா GS2க்கும் சரி, இந்தியன் பாலிட்டிக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, உங்களுக்கு வந்து இந்த பேர் ஆக்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்தே ஆகணும். ஏன்னா இந்த ப்ரொவிஷன்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் இட் கிவ்ஸ் யூ மீனிங் டிஃப்ரெண்ட்லி ஃபார் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ். நம்மளுக்கே ஒரு சில விஷயங்கள் கன்ஃபியூஸ் ஆகும். இது கம்பல்சரி ப்ரொவிஷனா இல்லை வாலண்ட்ரி ப்ரொவிஷனான்னு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லை நான் நெகோஷியபிள். ஓகேவா? அதாவது என்னென்னா, நம்ம நாட்டுக்கு பிரசிடென்ட் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்லே பாருங்கள், இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஷால் பின்னு தர இருக்காங்களே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஷால், மஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஆர்டிகல்ஸ். இதே இது வாலண்ட்ரி ஆர்டிகல்ஸ்னால் மே. அதாவது இங்கே இந்த இதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் மே பை லா அட்மிட் இன் டு யூனியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மே அதாவது லா படியாக அவங்க பண்ணலாம், இல்லைனாலும் வேறு மீன்ஸ் வழியாகவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேர் ஆக்ட், அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதோட வேர்ட்ஸ் என்ன சொல்ல வருது. லெட்டரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ஈஸியாக ஆயிடும். இதனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் நீங்கள் வந்து தரோவாக ரெடி ஆகிடலாம். நான் ஒரு நாளைக்கு 2 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு ஓவர்லோட் ஆகிடாது. இந்த 2 ஆர்டிக்கல் நம்ம படிக்கிறதுனால இந்த 2 ஆர்டிக்கல்லேருந்து என்ன கொஷின்ஸ் வந்தாலும் நம்ம வந்து நூக் அண்ட் கார்னர் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் ஐ கேன் கிவ் யூ 100% கேரண்டி, இதுலேருந்து வர கொஷின்ஸ் எதானாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஐ கேன் கேரண்டி யூ அனதர் திங், நான் வந்து இதில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்ததுனால எனக்கு வந்து இந்த லீகல் டெர்மினாலஜிஸ்லாம் நல்லாவே தெரியும். ஐம் நாட் அ லாயர் பை ப்ரொஃபஷன், பட் எனக்கு வந்து ஐ ஹேவ் ஒர்க்ட் வித் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் ஆக்டும் சரி, அவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து எனக்கு லீகல் டெர்மினாலஜிஸ் தெரியும். அண்ட் இதோட அசோசியேட் ஆன ஜட்ஜ்மெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸில் தராத ஜட்ஜ்மெண்ட்ஸ், பட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்னால இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து கூட நம்மளுக்கு கேட்டிருந்தாங்கல்ல, ப்ரியாம்பிள் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டா இல்லையா அப்படின்றது. ஸோ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இதோட உண்மையான மீனிங் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அன் இந்தியன் பாலிட்டி கிளாஸ், பட் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு இந்தியன் பாலிட்டி ரொம்ப ஈஸியாகிடும். 2 days மட்டும் அதை உட்காந்து நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும். ஈவன் கவர்னன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தென் லாஸ்ட்டாக நம்ம ப்ரியாம்பிள் படிக்கணும். ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம், ஈவன் நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட்டாக ப்ரியாம்பிள் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ பை வாட் ஆர் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் டிட். அந்த லெகசியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மெயினாக வந்து யூனியன்னா என்ன, ஸ்டேட்ஸ்னால் என்ன, அதோட டெஃபினேஷன் இல்லை, டெஃபினேஷன் எங்கேயுமே கொடுக்கல. பட் யூனியன்னா என்ன, ஸ்டேட்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதோட டெரிட்டரி என்ன அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேவா? ஃபஸ்ட் என்னது, த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி.
அதாவது ஃபஸ்ட்டு யூனியன், நம்மளோட யூனியனோட டெரிட்டரி என்ன அப்படி நேம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் த நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன். ஓகே, நம்ம தமிழ்லேயும் ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். ஒன்றியத்தின் பெயரும் ஆட்சி நிலவரையும். ஓகேவா, ஒன்றியத்தின் பெயரும் ஆட்சி நிலவரையும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, இந்தியா பாரத் ரெண்டு பேர் இருக்குது, ஆனால் நம்ம ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாமா, இல்லை எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, எது செகண்டரி அப்படின்றது தான் இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட் இந்தியா தட் இஸ் பாரத். அப்போ பாரத்ன்றது செகண்டரி நேமா அப்படின்றது இல்லை. இங்கே வந்து என்ன மெயினாக சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத். ஓகேவா, சில பேர்லாம் போட்டுருவாங்கள்ல அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது மூணு இது சொல்ல வருது. ஓகேவா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு ஏன் சொல்ல வராங்கன்னா, இட் கேன் பி யூஸ் இன்டர்சேஞ்சபிளி, அதாவது ரெண்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பாரத்ன்றது யூஸ் பண்ணலாம். நீங்கள் நிறையா ஈவன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் கூட பார்த்துக்கலாம் பாரத் அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஏன் நம்மளோட 2047 இந்த விஷன் என்னது, விக்சிட் பாரத், இல்லை பாரத்ன்றது இது வந்து ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் ஹேஸ் ஈக்குவல் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ். அதாவது நீங்கள் பாரத்ன்னு யூஸ் பண்ணாலுமே இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனலி ரைட். ஓகேவா, இந்தியா தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை வச்சுட்டு நீங்கள் கோர்ட்டுக்கும் வந்து கேஸ் எடுத்துகிட்டு போக முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள். ஓகேவா, ஈக்குவல் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் டைவர்சிட்டி. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற பல கலாச்சாரங்களும் சரி, நிறைய மொழிகள் சரி, எல்லாமே சொல்கிறாங்களே வேற்றுமையில் ஒற்றுமை, அந்த இதை வந்து குறிக்கிறதுக்கு தான் வந்து இந்தியா தட் இஸ் பாரத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஷால்பினா கம்பல்சரியா இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு ஏன் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து பாலிட்டிக் கிளாஸ் இல்லை, ஸோ அதனால் நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. இது ஏன் ஃபெடரேஷன் இல்லை, ஆனால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்ல வராங்கன்னா, ரெண்டு மெயின் ரீசன் தான். ஒன்று, இது அக்ரிமெண்ட்டால் வந்த ஒரு யூனியன் இல்லை. அப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம், அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன்னா என்னது, அப்போ முன்னாடி வந்து நிறைய ப்ராவின்சஸ் இருந்துச்சு, நிறையா ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, பிரின்சி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம ஒரு யூனியனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் கொடுத்துட்டு வந்தாங்களே பதர்னது அப்படின்ட்டு இல்லை. அது என்னென்னா, இப்போது நான் வந்து ஒரு அசோசியேஷனுக்குள்ளே சேர்றேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா, ஒரு அக்ரிமெண்ட் தரேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்கள் அசோசியேஷன் கூட இருக்கேன், ஆனால் நான் தனிச்சையாக நான் வந்து செயல்படணும். எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தணும், நான் எனக்கு தனியாக நானே வந்து ஒரு அட்டானமஸான ஒரு யூனிட்டாக நான் ஃபங்க்ஷன் ஆவேன். எனக்கு நீங்கள் கண்ட்ரோல் ரொம்பலாம் பண்ணக்கூடாது, பண்ணலாம், டைரக்ஷன் பண்ணலாம், ஆனால் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது வந்து யூஎஸ்ஏயோட விஷயம். யூஎஸ்ஏல அப்படி தான் எல்லா ஸ்டேட்ஸும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட்டோட ஃபெடரேஷனுக்குள்ளே சேர்ந்துருப்பாங்க. அதனால தான் யுனைடெட் ஸ்டேட்ஸுன்றதை விட அது வந்து ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு தனி கான்ஸ்டியூஷன் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. நான் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்குள்ளே சேர்ந்துட்டேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, அதாவது ஒரு மேரிட்டல் அலையன்ஸ்னால ஒரு மருமகளோ இல்லை மருமகனோ இன்னொரு வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஐக்கியம் ஆகிறது தான். அதுதான் ஓகேவா. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஒரு அக்ரிமெண்ட். நோ ஸ்டேட் ஹேஸ் ரைட் டு செசீட் ஃப்ரம் யூனியன். அதாவது நினச்சா பிரிஞ்சுட்டு போக முடியாது. ஓகேவா, நீ ஒன்ஸ் என்கிட்ட சேர்ந்துட்ட, அந்த சேர்த்ததுக்கப்புறம் நீ என்கிட்ட பிரிஞ்சுட்டுலாம் போக முடியாது. யூ ஹேவ் நோ ரைட் டு செசீட். ஓகேவா, த்ரூ எனி ஈவன் லீகல் மீன்ஸ். உனக்கு எவ்வளோ லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலுமே நீ வந்து வெளியில் போக முடியாது. ஸோ இது எதுக்கு மெயினாக எதுக்கு வந்தாங்கன்னா, டு அவாய்ட் சிவில் வார். ஏன்னா இந்த ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா சில ஸ்டேட்ஸ் வந்து யூனியனுக்கு மேலே இருக்கிற அதிருப்தினால என்ன செய்வாங்க, தனியாக பிரிஞ்சுட்டு போயிடலாமே, இப்போ நம்மளுக்கு தான் லீகல் மீன் இருக்கே அப்படின்ட்டு போவாங்க. அது பண்ண முடியாது, நம்ம கான்ஸ்டியூஷன் படி அது பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் சொல்லுவாங்க இந்தியா இஸ் அ இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட்ஸை மாற்றலாம், ஸ்டேட்ஸோட ஏரியாவை மாற்றலாம், நேமை மாற்றலாம், அது நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸில் வரலாம். ஆனால் நம்ம இந்தியான்ற யூனியன் இருக்குல்ல,
அதை மாற்ற முடியாது. இதுக்கு இந்த ஸ்டேட்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ அதனால தான் யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் அ பெர்மனெண்ட் என்டிட்டி. சில டைம் கொஷின் கேட்டு உங்களை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்தியா வந்து ஒரு பெர்மனெண்ட் என்டிட்டி அப்படின்ட்டு. யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் அ பெர்மனெண்ட் என்டிட்டி. இந்தியா இஸ் நாட் அ பெர்மனெண்ட் என்டிட்டி. ஓகேவா? ஆல்ட்ரேஷன், ரெகாக்னிஷன் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாசிபிள். அதை ஆல்ட்ரு பண்ணலாம், அதை நீங்கள் எப்படி வேணால் ரெகாக்னைஸ் பண்ணலாம். ஸ்டேட்டாக ரெகாக்னைஸ் பண்ணலாம், யூனியன் டெரிட்டரியாக ரெகாக்னைஸ் பண்ணலாம், இல்லை எலிமினேட் கூட பண்ணலாம். ஓகேவா? அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணி இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக மாற்றுறதும் பண்ணலாம். இப்போ அதனால தான் நான் வந்து ஈவன் தமிழ்நாட்டில் கூட ஒரு ப்ரொப்போசல் இருந்தது. அதாவது புதுச்சேரி வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடுக்குள்ளே வரணும் அப்படின்றதுலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அண்ட் இன்னொன்று நான் இங்கே வந்து ஒரு கொஷின் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஆர்டிகல் 1ன்றது நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் தான். ஓகேவா? இப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இஸ் மென்ஷன்ட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் ஏ, ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், ஆப்ஷன் சி போத் ஆஃப் தி அபவ், போத் தி ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ்னு தந்திருப்பாங்க. இதில் என்ன ஆன்சர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ கிவ் யூ 5 seconds. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து என்னென்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. எஸ், ரெண்டுமே தானே வரும். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், த ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் தேர் ஆஃப் ஷால் பி ஆஸ் ஸ்பெசிஃபைடு இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னு போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. நோ, யூனியன்றது இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் ஆர்டிகல் 1 அண்ட் ஸ்டேட்ஸுன்றது ஃபார் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஸோ ரெண்டுமேலாம் வராது. ஃபார் ஸ்டேட்ஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தான் வரும். நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் வந்து ஆஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 1. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா clause 3ன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஓகேவா? செகண்ட் clauseக்கு போகலாம். த ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் தேர் ஆஃப் ஷால் பி ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இருக்கும். ஏன் இந்த ஸ்டேட்ஸ் வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியா ஃபார்ம் ஆகும் போது இந்த ஸ்டேட்ஸும் இப்போ இருக்கிற ஸ்டேட்ஸும் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ கேன் சி இப்போ தான் ரீசெண்டாக கூட ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானா பிரிஞ்சது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றது அப்போது இருக்கிற நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ்க்கு தெரியும் அண்ட் டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் தெரியும். ஸோ இது எப்போ வேணாலும் மாறலாம். இந்த ரீஆர்கனைசேஷன்றது எப்போ வேணாலும் ஆகலாம். ஓகேவா? அதனால தான் 7th ஷெட்யூல் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரீஆர்கனைசேஷனும் எப்போ வேணாலும் ஆகலாம் அப்படின்றதுக்காக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளை வந்து அடிக்கடி நம்ம அமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே வந்து இங்கே ஸ்டேட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கீழே வந்து ஃபுட் நோட்டில் வந்து ஃபுல் ஸ்டேட்ஸையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படின்னாலுமே ஃபுட் நோட்டை நம்ம வந்து அடிக்கடி அமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், விச் இஸ் அ ஹெக்டிக் இஷ்யூ. அண்ட் இந்த பேஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜுக்கு போயிடும் ஃபுட் நோட்டில் மட்டும். ஸோ அதனால் தனி ஷெட்யூலாக வச்சுட்டாங்க. ஓகேவா? யூனியன் டெரிட்டரிஸ் த ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் தேர் ஆஃப் ஷால் பி ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். தமிழ்லேயும் ஒரு டைம் படிச்சிடலாமா? மாநிலங்களும் அவற்றின் ஆட்சி நிலவரைகளும் முதலாம் இணைப்பு பட்டியலில் குறித்து உரைக்கப்பட்டுள்ளவாறு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த கேட்கலாம், பார்ட் 1ல் என்னெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஆர்டிகல் 1ல் ரிலேட்டட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றது. ஏன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸும் நிறையா வந்துட்டுருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். யூ குட் see that. The territory of India shall comprise புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ கம்பல்சரி ப்ரொவிஷன். டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் நாங்கள் டிஸ்டிங் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். என்ன மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியாக்குள்ளே இருக்குது. அதாவது நம்ம லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்மில் சொன்னால் ஜூரிஸ்டிக்ஷன், இந்தியாவோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குது. ஸோ இப்போது ஜூரிஸ்டிக்ஷன் ஃபஸ்ட்டு மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இது ஒன்லி பவுண்ட்ரியை சொல்லுதா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட்டை சொல்லுதா அப்படின்றது. இங்கே என்ன சொல்லணும், இங்கே மெயினாக என்ன மீனிங் அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷன்றது ஒரு லிமிட்டுக்குள்ளே
என்னோடய ஃபோர்ஸ் ஆகட்டும் சரி, என்னோடய கண்ட்ரோல் இருக்கும், என்னோடய லீகல் ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது நான் எடுத்துகிட்டு வந்த லா ஆகட்டும் சரி, நான் எடுத்துகிட்டு வந்த ஆர்டர்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே இந்த பர்டிகுலர் லிமிட்குள்ளே தான் அப்ளை ஆகும். இதை தாண்டி இருக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ மீன் என்னால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ ஒருத்தவங்க வந்து இந்த லிமிட்டை தாண்டி ஒருத்தவங்க வந்து இதை செய்யலை அப்படின்னா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ இதை பண்ணி ஆகணும், இல்லை பெனால்ட்டி தர முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து மெயின் ரீசன் டு ஹாவ் பவுண்ட்ரிஸ், அதாவது லீகல் பவுண்ட்ரிஸ், ஸ்பெசிஃபிக்லி ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா? அந்த லிமிட் சொல்கிறாங்களே அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன் வச்சுக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். ஸோ டெரிட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸோட டெரிட்டரிஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா இது யூனியன் டெரிட்டரிஸ். ஸ்டேட்ஸுன்றது டிஃப்ரெண்ட், யூனியன் டெரிட்டரிஸ்ன்றது டிஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும், பேஸ்ட் ஆன் தி எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல், என்ன எக்ஸிக்யூட்டிவ் வந்து கண்ட்ரோலில் இருக்குன்றதை பொறுத்து ஸ்டேட்ஸ் இருக்குது. யூனியன் டெரிட்டரி ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அண்ட் அதர் டெரிட்டரிஸ் ஆஸ் மே பி அக்வயர்டு. ஸோ இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தட் ஆர் கான்ஸ்டியூஷன் இஸ் ஸ்டில் ஆர்கானிக் அண்ட் ஸ்டில் ஃப்ளெக்சிபிள் அப்படின்றது. இட் இஸ் ரெடி டு அக்செப்ட் எனி அதர் டெரிட்டரி ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா. வெளியிலேருந்து ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறையா இதில் பார்த்துருந்துருக்கலாம், நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானில் வந்து பலூச்சிஸ்தானுக்கும் சரி, பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்லேயாகட்டும் சரி, 2 இடத்துலையுமே வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதாவது நாங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்தியன்ஸும் நிறைய பேர் அதுக்கு வந்து தே ஆர் வெரி மச் சப்போர்ட்டிவ் ஆஃப் இட். அப்போது நாளைக்கு வந்து பலூச்சிஸ்தான் நம்ம கூட சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன நடக்கும்? அவங்க வந்து இந்தியா இல்லை, நாங்கள் ரொம்ப ரொம்ப ரிஜிடான கான்ஸ்டியூஷன், நாங்கள்லாம் வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. தே மே அக்வயர். ஆனால் பை வாட்? லீகல் மீன்ஸ். நான் இதான் சொல்கிறேன். அக்வயர்டோட மீனிங் என்னென்னா எக்ஸ்பேண்டிங் டெரிட்டோரியல் பவுண்ட்ரிஸ் த்ரூ லாஃபுல் மீன்ஸ். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃபார்மலாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்கள், யுனைடெட் நேஷன்ஸை கூப்பிடுங்க, இன்டர்நேஷ்னல் பாடி இதுக்கான இதுக்கு ரெலவெண்ட்டான இன்டர்நேஷ்னல் பாடிஸை கூப்பிடுங்க, லெட் தெம் ப்ரோக்கர். அண்ட் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, அதுக்கான தேவையான லீகல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து லீகல் மீன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ த்ரூ ட்ரீட்டீஸ், அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அதர் ஆஸ் ரெகக்னைஸ்ட் அண்டர் இன்டர்நேஷ்னல் லா. ஸோ இதுக்குள்ளே டீப் போக வேண்டாம், ஏன்னா இதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. பட் ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். பட் நான் நாளைக்கு வந்து வி ஷால் சி த்ரூ சிக்கிம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி. நான் உங்களுக்கு அதோட குட்டி கதையை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் அண்டில் டுமாரோ. இன்றைக்கி வந்து இதை முடிச்சிடலாம். ஓகே. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஸோ இது வந்து அண்ட் வந்து ஆஸ் மேபி அக்வயர்டு, அதாவது கான்ஸ்டியூஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி இதை காட்டுது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து ஏன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸ்டேட்ஸை யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ரெகக்னிஷன் ஆஃப் தி டெரிட்டரிஸ். அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்ன்றது என்ன தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருந்தாலுமே, டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலில் இருந்தாலுமே இதுக்கான தனி கான்ஸ்டியூஷனல் ரெகக்னிஷன் தேவை. ஸோ அதனால் கான்ஸ்டியூஷனல் ரெகக்னிஷன் இருக்குது. amended automatically while keeping article intact. அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ஸை வந்து டெரிட்டரியை மாற்றணும், இல்லை யூனியன் டெரிட்டரியை கூட மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அமெண்ட் பண்ணாவே போதும். ஆர்டிக்கலை வந்து நீங்கள் அமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, ஃபுட் நோட் அப்புறம் பெருசாக போயிட்டே இருக்கும், இல்லை ஒவ்வொரு டைமும் இந்த ஆர்டிக்கலை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இது ஷோஸ் கான்ஸ்டியூஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா? ஒரு டைம் நம்ம தமிழ்லையும் பார்த்துடலாம். என்ன சொல்லுது? இந்தியாவின் ஆட்சி நிலவரை. ஓகேவா? ஆட்சி நிலவரை. மாநிலங்களின் ஆட்சி நிலவரைகளையும் முதலாம் இணைப்பு பட்டியலில் குறித்து உரைக்கப்பட்டுள்ள ஒன்றியத்து ஆட்சி நிலவரைகளையும் அப்புறம் வந்து ஆட்சிய பெறும் பிற ஆட்சி நிலவரைகளையும் உள்ளடக்குவது ஆகும். We are not like Pakistan and China. எனக்கு என்ன தான் இருந்தாலும் I have so much disagreements with China and Pakistan with whatever they are doing. ஏன்னா வந்து நம்ம டெரிட்டரிஸை ஆக்கியூபை பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் இல்லீகல். ஓகேவா? வார் வழியாகவும் சரி,
இல்லீகலி தே ஹேவ் ஆக்கியூபைட். அண்ட் இன்றைக்குமே வந்து சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து அவங்களோட டெரிட்டரின்றது கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படி விடுமா? நம்ம போயிட்டு சைனாவோட இடத்த பிடிச்சிட்டு இது எங்களோடைய இடம் அப்படின்றத நம்ம கேட்க முடியாது. லைக் நேபாள் டூ, நேபாள் வந்து அவங்களோட அஃபிஷியல் மேப்லேயே நம்மளோட பிளேசஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் இல்லீகல். நம்ம அப்படி பண்ண கூடாது, நம்ம பண்ணவும் முடியாது. நம்ம கான்ஸ்டியூஷனலி வி ஆர் வெரி மச் ஸ்ட்ரிக்ட், வி ஆர் கான்ஸ்டியூஷனலி பவுண்ட். நம்ம கவர்மெண்ட் பண்ணாலுமே நம்ம சுப்ரீம் கோர்ட் விடாது, பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் பண்ணாலுமே தட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஒன்றும் பாகிஸ்தான் சைனா மாதிரி இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் ஐ எம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் பீயிங் அன் இந்தியன். ஓகே, ஸோ செகண்ட் ஆர்டிக்கல் போகலாம். ஆர்டிக்கல் 2, admission or establishment of new states. பார்லிமெண்ட் மே பை லா, அதாவது பார்லிமெண்ட் வந்து மே பை லா admit into the union or establish new states on such terms and conditions as it thinks fit. இது வந்து it's a second place where we could see constitution is very much flexible in accepting other territory. ஓகேவா? மற்ற ஸ்டேட்ஸை வந்து நம்ம யூனியனுக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி காட்டுது அப்படின்றது. ஸோ அதாவது என்னென்னா, பார்லிமெண்ட்டுக்கு தான் இதுக்கு அத்தாரிட்டி இருக்குன்றத சொல்கிறாங்க. என்ன தான் அக்வயர் பண்ணாலும் யார் அதை வந்து தீர்மானிக்கிறது? நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஹூ ஆர் எலெக்டட் டு தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அவங்க பண்ணுறது தான். ஓகேவா? பார்லிமெண்ட், அதாவது ஓகேவா, பார்லிமெண்ட் மே பை லா admit into union or establish new states on such terms and conditions as it thinks fit. நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, இது அப்போது இது வந்து பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசியை காட்டுதா, இல்லைனா வந்து யூனிட்ரி பயஸை காட்டுதா? எஸ், ஒரு கைண்ட் ஆஃப் யூனிட்ரி பயஸை காட்டுது தான். ஓகேவா? ஆனால் இருந்தாலும் யூ ஹேவ் செக்ஸ் இல்லை. பார்லிமெண்ட் தான் வந்து பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ் மட்டும் இருக்க போதில்லை, கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மட்டும் இருக்க போதில்லை. தே ஆர் லாட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டர்ஸ். ஓகேவா? லெஜிஸ்லேட்டர்ஸ், லாமேக்கர்ஸ் ஹூ ஆர் தேர் சிட்டிங் தேர். ஓகேவா? நம்ம ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாகட்டும் சரி, நம்மளை கான்ஸ்டிடியூவன்சிஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதாகட்டும் சரி, எல்லாமே அங்கே இருக்காங்க. ஸோ தேர்ஸ் ப்ராப்பர் செக்ஸ். அதனால தான் பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் மே பை லா அட்மிட்னா என்னென்னா, நம்ம யூனியனுக்குள்ளே உள்ள விடுறதும் உள்ள அனுமதிக்கிறதும் அப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ். எஸ்டாப்ளிஷ்னால் புதுசாக உருவாக்குறதும் ஆன் சச் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் இது ஒரு குட்டி ஸ்னிப்பெட் மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் டேர்ம்ஸ் அண்ட் வாட் ஆர் கண்டிஷன்ஸ். நிறைய பேர் சொல்லுவீங்க ரெண்டுமே ஒன்று தானே, அப்புறம் ஏன் இதை வந்து ரெண்டும் தனித்தனியாக சொல்கிறோம். டேர்ம்ஸ்னால் என்னென்னா, நீ இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு டைரெக்ஷன் கொடுக்குறது. கண்டிஷன்ஸ் அப்படின்னா நீ இதுக்குள்ளே தான் நீ இதுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றது. அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி. டேர்ம்ஸ், டைரெக்ஷன்ஸ், நீ இதை பண்ணணும். கண்டிஷன்ஸ், நீ இந்த லிமிட்குள்ளே பண்ணிக்கோ. ஓகேவா? ஆனால் இதை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஆஸ் இட் திங்ஸ் ஃபிட், அதாவது பார்லிமெண்ட். ஓகேவா? பார்லிமெண்ட் இட் திங்ஸ் ஃபிட் அப்படின்றது. ஸோ இதை ஒரு டைம் தமிழில் படிச்சிடலாம். புதிய மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது நிறுவுதல். அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் சொல்லுவாங்களா, அட்மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏற்றுக்கொள்ளுதல் தான் அட்மிஷன். இது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் இங்கே நிறுவுதல், அட்மினிஸ்டர். ஓகேவா? நாடாளுமன்றம் தான் தக்கென கருதுகிற வரையுறைகள் மற்றும் வரை கட்டுகளுக்கு இணங்க, அதான் சொன்னேன்ல, இது டேர்ம்ஸ். அண்ட் அதாவது இது டிக்டேட் பண்ணுறது, இதுதான் நீ பண்ணணும் அப்படின்றது. வரை கட்டுகள்னால் லிமிட்ஸ் செட் பண்ணுறது. ஓகேவா? இணங்க. ஓகேவா? சட்டத்தினால், லீகல் மீன்ஸ் லா. ஓகேவா? லான்றது என்ன மீன் பண்ணலாம், அது லேட்டர் ஆர்டிகல்ஸில் நம்ம படிக்கலாம். ஓகேவா? புதிய மாநிலங்களை ஒன்றியத்துள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிறுவலாம். டு அட்மிட் அண்ட் எஸ்டாப்ளிஷ். ஓகேவா? இந்த இதுதான். ஸோ இன்றைக்கானது முடிஞ்சது. நம்ம நாளைக்கு சிக்கிமோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரியை வச்சு ஆரம்பிச்சுட்டு நம்ம நாளைக்கு ஆர்டிகிள் 3 அண்ட் ஆர்டிகிள் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் பார்த்துருக்கோம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 7 1956 வந்தது. அதுவும் மெயினாக ஆர்டிகிள் 1
clause 3 sub clause B அதில் வர அந்த ஒரே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். ஸோ நான் ஒவ்வொரு பார்ட் முடிய இதோட பிடிஎஃப்பை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது சீரீஸு. ஏன்னா இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். அண்ட் ஐ கேன் கேரண்டி யூ 100% இதுலேருந்து ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, அண்ட் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கண்டிப்பாக வரவே வராது. அண்ட் யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் ஷுர் த்ரூ திஸ் சீரீஸ். பேர் ஆக்ட் கண்டிப்பாக படிக்கணும். இது நம்ம மட்டும் இல்லை, சாமானிய மக்களும் படிக்கணும். இது ஜுடிஷியரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்பியர் ஆகுறவங்களும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும் பேசிஸ். ஸோ இதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் சரி, இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியவங்களாகட்டும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இதெல்லாம் தேவைப்படுமோ எல்லாரையும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.